ஒரு சேனல் மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த சேனலுக்கு முக்கியம் டிபி, அந்த டிஸ்பிளே பிக்சர்ன்றது ரொம்ப முக்கியமாகவே இருந்துட்டு பார்க்கப்படும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு டிஸ்பிளே பிக்சரை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் இருந்துட்டு ஒரு பிகினர் இல்லை ரொம்ப நேரம் சிரமப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா canva.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்கு, இல்லைனா கேன்வா ஆப் வந்து இருக்கு. அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி லோகோ அப்படிங்கிறத டைப், உங்களுக்கு இருந்துட்டு ஃப்ரீயாகவே இருந்துட்டு லோகோ வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் ஜஸ்ட் உங்கள் பேரை மட்டும் மாற்றி கூட நீங்கள் இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு என்னோட பிசியில் இருந்துட்டு எப்படி லோகோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பட் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் உங்ககிட்ட இருந்தாலே ஃபோன்லேயே கூட நான் சொல்கிறது வந்து பண்ண முடியும். நான் என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேனோ அது இருந்துட்டு சைடில் போடுறேன். ஸோ அந்த ஆப்ஷனை இருந்துட்டு நீங்கள் கரெக்டாக கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுறேன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு சைடில் போடுறேன். உங்கள் ஃபோனில் இருந்துட்டு அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் கண்டிப்பாக ஒப்பாசிட்டி அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை நான் இருந்துட்டு என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பிக்சல் ஆப், பிக்சார்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதை தாண்டி நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை இருந்துட்டு பார்த்து அதில் கூட அவங்க இருந்துட்டு மேக் பண்ணிக்கிட்டோம். நான் இருந்துட்டு பீஸில் தான் பண்ண போகிறேன். அண்ட் டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான டிபி இருக்குது. ஃபர்ஸ்ட் வகை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிபி. டெக்ஸ்ட் டிபிங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், டெக்ஸ்ட் மட்டுமே, அவங்க என்ன டெக்ஸ்ட்டோ அதை மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வகையான டிபி வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, ஒரு பர்டிகுலர் லோகோ வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷேப்ஸை வச்சு. அண்ட் மூணாவது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டிபி. இப்போ நான் வச்சிருக்கிறதுலாம் பர்சனல் டிபி, என்னோட மூச்சியே இருந்துட்டு வச்சிருக்கல. ஸோ அது வந்து பர்சனல் டிபி. ஸோ நான் 3 டிபியுமே மேக் பண்ணுறேன். 3மே எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது இருந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருந்துட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கோம். அந்த சாஃப்ட்வேரில் இருந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நியூ கொடுத்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு 800 வித்தும் சரி, ஹைட்டும் சரி, இது 800க்கு 800 வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இருந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஷேப் இருந்துட்டு இன்சர்ட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து வேணாம், அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ ஷேப்பை நான் கொடுக்குறேன். ஷேப் கொடுத்து ட்ராக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்காக மாறிடுச்சு. உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்ட் கலர் வந்து வச்சுக்கோங்க. நான் இருந்துட்டு எல்லோவும் பிளாக்கும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இது வந்து பிளாக்லேயே இருக்கட்டும். இங்கே நிறையா கலர்ஸ் இருக்குது, பட் நான் பிளாக்லேயே விட்டுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ வச்சிருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஸ் எம்டி, CORLS MT அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து வச்சுருக்கேன். நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. துபாய், லாட்டோ, இன்னும் எராஸ் போல்டு, இதெல்லாம் வந்துட்டு நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. பட் இப்போ இருந்துட்டு எனக்கு இதே வச்சுக்கிறேன், கர்ல்ஸ் MF வச்சுட்டு. நம்ம சேனல் பேர் என்ன, TSR அப்படிங்கிறத வச்சுட்டேன். சின்னதாக வச்சுட்டு விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பெருசு பண்ணி சென்டராக வைங்க. ஸோ அவ்வளோதான் கிட்டத்தட்ட. உங்களுக்கு இருந்துட்டு உங்கள் சேனல் நேமை பொறுத்து உங்களோட ஃபாண்ட்டை மட்டும் மாற்றி பாருங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வச்சுன்னா இப்படி வந்து வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமானது லைன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. லைன்ஸ் யூஸ் பண்ணால் நிஜமாலுமே வந்து நல்லா இருக்கும். நான் இருந்துட்டு ஒரு லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் பண்ண போறீங்க, டிபி மேக் பண்ண போறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த லைன்ஸு. இதில் 2லயே வித்தியாசமான ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுங்க, வித்தியாசமான ஃபாண்ட் ட்ரை பண்ணுங்க, வித்தியாசமான லைன்ஸை இப்படி போகிறது அப்படி போகிறது வந்து ட்ரை பண்ணுங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் வந்து இப்படி டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் பேக்ரவுண்டே வைக்க சொல்றீங்கன்னா டெக்ஸ்ட் இருந்துட்டு நல்லா பாப்பப் ஆகணும், எல்லார் கண்ணுக்கும் நல்லா தெரியணுன்றனால இது இருந்துட்டு இப்படி பாப்பப் ஆகணும். ஸோ அடுத்து இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துட்டு மேக் பண்ணக்கூடிய டிபி, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபி என்னன்னா வந்து லோகோ டிபி. ஸோ லோகோ டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஓகே பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எருமசாணி, மைக் செட், இது மாதிரியான சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் எமோஜிஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து வேணாம், எனக்கு வேற கலர் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க இருந்துட்டு ஷேப்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய ஷேப் வந்து இருக்குங்க பாருங்க. லோகோ டிபிஸ்ல இருந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஷேப்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ், இல்லைனா பிக்சர்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் இருந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்ன ஸ்டிக்கர் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஸ்டிக்கர்ஸே தான், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு அது கீழே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை டெக்ஸ்ட் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரியான லோகோ டிபிஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டிக்கர், இந்த சின்ன ஸ்டிக்கரு, இமேஜஸ், ஷேப்ஸ், அதுல இருந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்துட்டு விருப்பப்பட்டா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசா அதுல எதுவும் பண்ண தேவையில்ல. இது முன்னாடி நான் இது மாதிரியான டிபிஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது நான் ஆக்சுவலி என்ன பண்ணுவேன்னா ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா, டிபியில இருந்துட்டு நிறைய இருந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த மொத்த டிபியுமே இருந்துட்டு ஒரு மாதிரி படிக்கவே முடியாது, ஒரு கிளியரான விஷுவலே இருக்கு, அது மாதிரி ஆக்கிடும். அது இருந்துட்டு கொஞ்சம் மொக்கையா இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிபி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூ சேனலுக்கு வந்து நான் வைக்க போகிறேன். ஏன்னா பர்சனல் டிபிங்கிறது
இந்த மற்ற 2 டிபியோட இந்த டிபி இருந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் யூடியூப் அல்காரிதம்ல. ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணலன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால நான் இருந்துட்டு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரேடியன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கிரேடியன் இருந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு கிரேடியன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பேக்ரவுண்டுக்கு இருந்துட்டு ஒரு கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்துட்டு எந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் இப்போ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளர் டூவில் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளர் ஆயிடுச்சு. அப்ளை. அடுத்து வந்து கலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கலர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகப்படுத்துறது, அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போசர் அதிகப்படுத்துறது, காமா கரெக்ஷனை கம்மிப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு நீங்களே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வந்து கற்றுப்பீங்க. அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இருந்துட்டு என்னோட இமேஜை வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே, நல்லா இல்லை உண்மையை சொல்ல போனால். சரி, பின்னாடி இருக்கிறதோட கலரை வந்து நம்ம மாற்றுப்போம். இங்கே வந்துட்டு ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹியூவை மாற்றும் போது அந்த கலரும் இருந்துட்டு பின்னாடி மாறும். ஓகே, இது வந்து நல்லா இல்லை. ஸோ மறுபடியும் இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம், திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ டிபி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணணும். இதை வந்து இந்த பார்ட் வந்து நான் கட் பண்ணாமல் போடுறதுக்கு முக்கியமான காரணம், நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரணும். சும்மா எடுத்த உடனே இருந்துட்டு நான் இருந்துட்டு மேக் பண்ணிட மாட்டேன். ஒரு டிபினா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி. இதை வந்து ரீசைஸ் பண்ணுவோம். செட் ஆகலை வச்சு. ஓகே, மறுபடியும் செட் ஆகலையா, மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இது செட் ஆகிற வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, சுருக்கி இந்த இடத்துல வந்து வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட தம்ப்நெயிலே இருந்துட்டு இப்படி வந்து வச்சிட்டு இருக்கேன் எல்லா சைட்லேயும் இது மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து நான் 2 பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணேன். கிரேடியன்ட் வச்சும் ட்ரை பண்ணேன், அது எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொன்று வச்சு ட்ரை பண்ணேன். 2 இருந்துட்டு செட் ஆகலை. ஸோ இப்போ இதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து டூல்ஸ்குள்ளே போய் பிளர் பண்ணுங்க. சில சாஃப்ட்வேரில் இப்படி மெர்ஜா லேயர்ஸே வந்து கொடுக்க தேவையில்ல, அப்படியே இருந்துட்டு பிளர் பண்ணலாம். இப்போ எனக்கு இருந்துட்டு டிபி ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோட டிபி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 டிபியில் எந்த டிபியுமே நான் ஆக்சுவலி வைக்கலை. ஏன்னா டிபி மேக் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இந்த வீடியோ இருந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்காக வந்துட்டு நான் சிம்பிளாக இருந்துட்டு 3 வந்து பண்ணினேன். பட் நீங்கள் பண்ணும்போது ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க. 1 hour கொஞ்சம் கிளியராக வந்து யோசிங்க. டிஃப்ரெண்ட் கலரை வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டிபிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சேனலோட டிபி இருக்குல்ல, அந்த டிபி மேக் பண்ண மட்டும் நான் கிட்டத்தட்ட 1 நாள் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி அந்த டிபி இருந்துட்டு மேக் பண்ண பாருங்க. பட் இந்த 3 ஸ்டைல் தான். இது 3 மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான். முடிஞ்ச அளவுக்கு நிறைய எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, நிறைய ஜிஎஃப்எக்ஸ், நிறைய அந்த ஸ்டார் இது அது அப்படின்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கட்டும். பட் அதை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ண முடியாதுக்குன்னு எப்படி வச்சு எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யோசிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சேனல் ஆர்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.